விமானம் கிடைக்கவில்லை. அதை போல இதற்கு பிறகு சீதாராம் யெச்சூரி அவர்களை எப்பொழுது பார்த்தாலும் நான் இந்த தேதியிலே நீங்கள் இந்த கூட்டணி நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று கேட்டால் உடனே சரி என்று ஒப்புக்கொள்ளக்கூடிய, இவர்களுக்கு என்ன பலம் இருக்கிறது என்றெல்லாம் கேட்க மாட்டார். அவ்வளவு பாசத்தை பொழிந்தார். நான் ஒவ்வொரு முறை சந்திக்கிற போதும் அவர் அனைவரையும் அரவணைக்கக்கூடிய வசீகர சக்தி சீதாராம் யெச்சூரிக்கு இருந்தது. அவர் முகத்திலே இருந்தது, அவருடைய உதவிகளிலே நழுகின்ற புன்னகைகளே இருந்தது. அந்த தோழமை காம்பினேஷன், அந்த தோழமையோடு எல்லோரோடும் பழகிறார். மிக முக்கியமான காலகட்டத்திலே நாம் அவரை இழந்திருக்கிறோம். ஆனால் நாம் ஒன்றாக இருப்போம். இந்தியா என்கிற கூட்டணி ஒன்றாக இருக்கும். அது வேற யாராவது வந்து சேரலாமே தவிர இங்கிருந்து எவரும் விலகி செல்ல மாட்டார். ஆகவே அப்படிப்பட்ட சூழலில் அவர் எழுதியிருக்கிற எழுத்துக்கள் மட்டுமல்ல, ராஜ்யசபாவில் அவர் ஒருமுறை 1.5 மணி நேரம் பேசினார். அத்தனை பேரும் அயர்ந்து போனார்கள். அவர் பேசுவது மட்டுமல்ல, அந்த பேச்சிலே கிரேக்க இலக்கியம் வரும், அந்த பேச்சிலே ஹோமர் வருவார், இல்லியட் வரும், ஷேக்ஸ்பியர் வருவார், காளிதாசர் வருவார். இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய தத்துவங்கள் எல்லாம் திருக்குறளும் வரும். இலக்கியங்கள், இதிகாசங்கள் அனைத்தையும் கரைத்து குடித்த சீதாராம் யெச்சூரி சாதாரண மனிதர்களும் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்திலே அதை பேசுவார். ஒரு பெரும் பலத்தை தருவார். அவருடைய திருவுருவ படத்தை நீங்கள் திறந்து வைத்திருப்பதை நாம் அவர் பாதையிலே செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான். இப்பொழுது இந்த சந்தர்ப்பத்தில் இங்கே சமஸ்கிருதத்தை இந்தியில் கொண்டு வந்து திணித்து இங்கே தமிழ்நாட்டிலே நம்முடைய அணியை தோற்கடிக்கலாமா என்று பிஜேபி கூட்டம் முனைந்து கொண்டிருக்கிறது. படுகோடி அடைவார்கள். ஒரு காலம் எங்கள் அணியை நீங்கள் வெல்ல முடியாது என்பதை இந்த நேரத்திலே நாம் நம்முடைய தொண்டர்கள் உறுதியானவர்கள். ஒவ்வொரு கட்சியிலும் இருக்கக்கூடிய தொண்டர்கள் எதற்கும் சித்தமானவர்கள், தியாகத்திற்கு. ஆகவே இந்த நேரத்தில் சீதாராம் யெச்சூரி அவர்கள் இங்கே இல்லாவிடினும் தோழர் பாலகிருஷ்ணன் தலைமையிலே நடைபெறுகின்ற இந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டினுடைய முக்கிய தலைவர்கள், பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் இந்த மேடையை அவர்கள் வீற்றிருக்கிறார்கள். அவர்கள் நேரத்தை நான் எடுத்துக்கொள்ளக் கூடாது. ஆனால் எந்த தியாகத்துக்கும் தயாராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோடும் நாங்கள் உடன்பாடு வைத்திருந்தோம் 2 முறை. இப்போது எல்லாம் ஒளி போர்ந்திருக்கிறோம். நமக்கு தலைமையாகி செல்கிறவர் தமிழக முதலமைச்சர் நம்முடைய தளபதி ஸ்டாலின் என்ற உணர்வோடு இந்த தேர்தலில் இந்த இந்துத்துவ சக்திகளை ஒழிச்சு கட்டியாகவும் தோற்கடிப்பதாக மட்டுமல்ல, அவர்கள் எங்கேயும் தலையாட்டக்கூடாது. பெரியாரை பற்றி பேசவும், பெரியார் சிலையை பங்கப்படுத்தவும் எப்படி துணிச்சல் வந்தது. ஆகவே அதையெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மாபெரும் நாடக படையாக இந்த இந்தியா கூட்டணி வெற்றி பெறும். இப்போது இருக்கக்கூடிய சூழலில் அவர்கள் நாம் ஒன்றாக இணைந்து போராடி நாடாளுமன்ற தேர்தலிலே மீண்டும் 40க்கு 40, சட்டமன்ற தேர்தலிலே 200க்கு குறையாத இடங்களிலே நம்முடைய அணி வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையோடு சந்திப்போம். புகழ் வாழ்க சீதாராம் யெச்சூரியினுடைய புகழ் வாழ்க, அவருடைய பெருமை வாழ்க. வீர வணக்கம், வீர வணக்கம். சீதாராம் யெச்சூரிக்கு வீர வணக்கம். வேத செல்வடி, நன்றி, வணக்கம்.